கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 9 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 10ஆம் மாதத்தையும் காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் அவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் அவிதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாக செய்வாராக. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கர்த்தரை நம்புகிறவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் கேட்டு நீங்கள் பயன் பெறும்படியாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட இந்த சீயோன் என்ற வார்த்தையை கொண்டு இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க போகிறோம். சீயோன் என்றால் என்ன? சீயோனிலே நமக்கு என்னென்ன நன்மைகள் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். சீயோன் என்பது அது நம்முடைய ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாய் இருக்கிறது. தேவன் சீயோனில் இருக்கிறார். தேவனுடைய வாசஸ்தலமாக சீயோன் காணப்படுகிறது. அந்த சீயோனிலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். முதலாவது நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், சீயோனிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீயோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் பொதுவாக எல்லாரும் ஆசீர்வாதத்தை மிகவும் விரும்புகிறவர்களாய் இருக்கிறோம். யாருமே எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. எல்லாரும் எப்படியாவது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எப்படியாவது இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்திற்காக அநேக காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நல்ல விதங்களிலே அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே சிலர் தீய வழிகளிலே சென்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். யாரையாவது ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு உதாரணமாக வேதத்திலேயே நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அதனாலே அவர் மிகுந்த வேதனை அடைந்தார் என்று தான் நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டதினாலே அதன் பிறகு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து அவர் வீட்டை விட்டு அவர் ஓடுகிறார் என்று அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை யாக்கோபுக்கு காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பாரானால் அல்லது ஒரு ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருமானால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு சமாதானமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தினால் நமக்கு எந்த வேதனையும் இருக்காது. அது நன்மையானதாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். உங்கள் வேலை ஸ்தலங்களிலே உயர்வாக இருக்கலாம், அல்லது படிப்பின் காரியங்களிலே உயர்வாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்திலே உயர்வாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்களானால் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரானால் அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்திலே வேதனை இல்லாத
ஆசீர்வாதமாக அது காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இது என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய மன விருப்பங்கள், நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, சங்கீதம் 128 சங்கீதம் 5 நாம் பார்க்கும் பொழுது, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எருசலேம் என்றால் சமாதானம். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். சமாதானம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் நன்மைகள் இருந்தாலும் அது நமக்கு நிறைவை கொடுக்காது. ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த சமாதானத்தை குறித்து பார்க்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 5 நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 122 சங்கீதம் 7 உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 147 சங்கீதம் 14 உன் எல்லைகள் சமாதானமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 13 உன் பிள்ளைகள் சமாதானமாய் இருப்பார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் நிறைந்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிறது அது நிறைவாய் இருக்கும். கர்த்தர் இந்த மாதத்திலே சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்பா ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதத்திற்காக எதிர்நோக்கி இருக்கிறார்களோ, இந்த மாதத்திலே சியோனிலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கட்டளையிடுவீராக. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய கூடாரத்திலே, உடைய பிள்ளைகளுடைய அலங்கத்திற்குள்ளே, உடைய பிள்ளைகள் வாழ்கிற எல்லைகளுக்குள்ளே ஆண்டவரே சமாதானத்தை கொடுப்பீராக. பிள்ளைகள் சமாதானமாய் இருக்கட்டும் அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமாய் இருக்கட்டும் அப்பா. இப்படிப்பட்டதான நன்மைகளை இந்த மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.